வணக்கம் நேயர்களே. கடந்த மார்ச் 12ஆம் தேதி சென்னையில நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஆதவர்ஜுனா ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. திமுக மிரட்டியதால தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு அவர் பேசியது ஒரு பெரிய புயலையே கிளப்புச்சு. இதுக்கு இன்னைக்கு மார்ச் 17ஆம் தேதி தனது பாணியிலேயே பலார்னு பதில் கொடுத்திருக்கிறாரு சூப்பர் ஸ்டார். ஆதவர்ஜுனாவோட பேச்சு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதுன்னு, இத்தகைய கீழ்த்தரமான அவதூறுகளை வன்மையா கண்டிக்கணும்னு அந்த அறிக்கையில வெளியிட்டு உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறாரு ரஜினிகாந்த். தவறான தகவல்கள் பரப்பப்பட்ட போதும் தனக்காக குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், எல் முருகன், திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை மற்றும் திரைத்துறையினருக்கும் தன்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த். அறிக்கையோட இறுதியில சிக்ஸர் அடிக்கும் விதமா காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும், தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, ஜெய் ஹிந்த்னு சொல்லி ஒரு வைரல் வாசகத்தை பதிவிட்டிருக்கிறாரு தலைவர். உண்மை என்னன்னா 2020லேயே தனது உடல்நிலை மற்றும் கொரோனா சூழலை கருத்துல வச்சு தான் அரசியலுக்கு வரலன்னு அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. அதையே மீண்டும் ஒரு முறை இந்த அறிக்கையால உறுதிப்படுத்தி இருக்கிறாரு நம்ம தலைவர்.